இந்த பேரழிவிற்கும் பிரச்சனைகளுக்கும் பின்னால் தேவி சந்தியாதான் இருந்திருக்கிறார். ஒப்புக்கொள்ளுங்கள் தேவி. ஏன் தாயே? என்ன ஏன் என்று கேட்கிறாய்? தாங்கள் நன்றாக அறிவீர்கள். இதுவரை தங்கள் தேவி சந்தியாவைத்தான் தேவலோகத்திலிருந்து வெளியேற்றி விட்டார்களே, பிறகு அவர் ஏன் இங்கு வர வேண்டும்? போதும், நிறுத்து சனி. இதென்ன புதிய ஆட்டம் சனி? சந்தியா எப்படி இங்கு வர இயலும்? அவள் தேவி சந்தியா இங்கு வந்திருந்தார். அவர் நம்முடன் தான் இருந்தார். நான் அளித்திருந்த வாக்கை காரணம் காட்டி என்னை பார்ப்பதை அவர் தவிர்த்தார். இல்லையே, சூரியலோகத்தில் ஏற்பட்ட விபத்திற்கும் அவர்தான் காரணமாவார். உனது கூற்றை நான் ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் அதற்கு ஆதாரம் என்ன உள்ளது சார்? மட்டும் அறிவேன். நேற்று வரை நம்முடன் இருந்ததும், நேற்று என்னிடம் சிக்கிக்கொண்டு தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதும் தேவி சந்தியாதான். இல்லை. ஆக பொய் கூறிய சனிக்கு தண்டனை அளிக்க வேண்டும். இல்லை என்றால் என்னை பொய்யன் என்று கூறி தாங்கள் பொய் இழைத்த பாவம் தங்களை வந்து சேரும். அதை என்னால் அனுமதிக்க இயலாது. மீண்டும் உன் தவறை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நீ சந்தியா மீதே குற்றம் சுமத்துகிறாயா? நீயாகவும் உண்மையை பேச மறுக்கிறாய். தேவி குற்றவாளி பத்ரா இல்லை என்று நீ கொடுத்த வாக்கை மீறுகிறாய் சனி. உன் தக்களில் வேறுபாடு இருந்தும் இதுவரை நான் உனது நீதியையும் தர்மத்தையும் மதித்து வந்ததுதான். சனியின் சகோதர பாசம் அவனது கடமையுணர்வை அழித்து விட்டது. இல்லை சூரிய தேவரே, நீதியில் உள்ள நம்பிக்கையை அழித்துவிடும். நீ என்ன செய்து விட்டாய் சனி? தாயாரும் என்று பொய் உரைத்திருக்கிறார்.